அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டாண்டம் லொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP பிளஸ் கண்காணிப்பு குழு நாளை இலங்கைக்கு விஜயம். கிளிநொச்சியில் நிலவிய சீரற்ற காலநிலையால் மக்கள் பாதிப்பு. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் இன ரீதியான மோதல்கள் இடம்பெறவில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பெருமிதம். இலங்கை அரசாங்கம் இந்தியாவின் பக்கம் நிற்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அரசியல் ஆய்வாளர் தயான் ஜாத்தலக கருத்து. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறு வெளியீடு. உயிரியல் கணித பிரிவுகளில் யாழ் மாணவர்கள் சாதனை. தொடர்வது முதன்மை செய்தி. ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP பிளஸ் கண்காணிப்பு குழு நாளை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் எதிர்காலம் குறித்து தீர்மானிக்கும் வகையில் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளது. நாளை இடம்பெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தின் போது பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் என்பன குறித்து முக்கிய தீர்மானங்கள் எடுக்க உள்ளதாக அரசாங்கத்தின் முக்கியஸ்தர் ஒருவர் குறிப்பிட்டார். இதன் அடிப்படையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முழுமையாக நீக்கவும் புதிய சட்டம் ஒன்றை நிறைவேற்றவும் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை முழுமையாக நீக்காது திருத்தங்களை கொண்டு வரவுமே கருத்தில் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் GSP பிளஸ் வரி சலுகை வழங்குவது தொடர்பான நிபந்தனைகளை நிறைவேற்றுவதில் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP பிளஸ் கண்காணிப்பு குழு நாளை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்கின்றது. மே மாதம் 7ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP பிளஸ் கண்காணிப்பு குழு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் உட்பட அரசு அதிகாரிகள், எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள், சிவில் சமூகம், வணிக சங்கங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் என பல தரப்பினரையும் சந்தித்து பரந்துபட்ட கலந்துரையாடல்களை முன்னெடுக்க உள்ளது. GSP பிளஸ் சலுகை மீண்டும் நீட்டிக்கப்பட வேண்டுமானால் அரசாங்கம் சில நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். அவற்றில் முக்கியமானது ஒன்று பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வதாகும். ஆனால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வதாக எதிர்க்கட்சியில் இருந்தபோது தற்போதைய அரசாங்கம் பலமுறை கூறிய போதிலும் ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள் ஆன பிறகும் அதை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை. அண்மையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒரு இளைஞனை கைது செய்யவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. எனவே GSP சலுகையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாயின் பயங்கரவாத தடுப்பு சட்டம் குறித்து தீர்மானிக்க வேண்டிய நிலையில் அரசாங்கம் உள்ளது. இதேவேளை இலங்கை கையொப்பமிட்டுள்ள மனித உரிமைகள், தொழிலாளர் உரிமைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நல்லாட்சி தொடர்பான 27 சர்வதேச மரபுகளை செயற்படுத்த வேண்டும். இந்த உறுதிப்பாட்டுடன் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த அரசாங்கம் தயாராகி வருகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் GSP பிளஸ் சலுகையை பாதுகாப்பது என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். 2024ஆம் ஆண்டில் 2.7 பில்லியன் யூரோக்கள் ஏற்றுமதியுடன் இலங்கையின் 2வது பெரிய ஏற்றுமதி இடமாக ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளது. இந்த ஏற்றுமதிகளில் சுமார் 85% GSP பிளஸ் வரி சலுகை மூலம் ஐரோப்பிய ஒன்றிய சந்தையில் இலங்கை பயனடைகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் நிலவும் சீரற்ற காலநிலையால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சியில் இன்று பகல் சுமார் 1 மணி நேரம் பெய்த கடும் மழை காரணமாக ஆங்காங்கே வெள்ளம் ஏற்பட்டது. பெரும்பாலான வீதிகளில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக பொதுமக்களின் போக்குவரத்து சில மணி நேரம் பாதிக்கப்பட்டது. இதேவேளை மக்களின் வீடுகளுக்குள்ளும் வெள்ள நீர் சென்றமையால் அவர்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிப்படைந்துள்ளது.
குறிப்பாக நகர்ப்புறங்களில் அமைக்கப்பட்டுள்ள முறைமையற்ற மதில்கள் காரணமாக வெள்ள நீர் வடிந்தோட முடியாத நிலையில் வீடுகளுக்குள்ளும் வீதிகளிலும் வெள்ளம் ஏற்பட்டதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீரை வெளியேற்ற முடியாது பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொண்டிருந்தனர். நுவரெலியா மாவட்டத்தில் பெய்து வரும் அடைமழை காரணமாக விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வெள்ளம் காரணமாக மக்கள் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளனர். நுவரெலியா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. நுவரெலியா உடப்புசலாவ பிரதான வீதியில் கந்தப்பளை கோர்லடோய் சந்தியில் உள்ள சந்தி உட்பட பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. மேலும் அறுவடைக்கு தயாராக இருந்த விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் இன ரீதியான மோதல்கள் இடம்பெறவில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு முதல் முதலாம் 6ஆம் தர மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்த திட்டமிட்டிருந்ததாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பேருவளையில் இன்று மாலை இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மக்களுக்கும் எமக்கும் இடையே உடன்பாடு இருந்தது. அந்த வகையில் மக்கள் எதிர்பார்த்த அனைத்து விடயங்களையும் செய்து வருகின்றோம். நிச்சயமாக அனைத்து உறுதிமொழிகளையும் நிறைவேற்றுவோம். நாம் ஆட்சி அமைத்து இதுவரை காலமும் எந்த ஒரு இன ரீதியான மோதலும் இடம்பெறவில்லை. நாம் அதற்கு இடமளிக்கப் போவதுமில்லை. நான் அண்மையில் புதுக்குடியிருப்பு பகுதிக்கு சென்றிருந்தேன். வரலாற்றில் என்றுமில்லாதவாறு ஆதரவை அந்த பகுதி மக்கள் எமக்கு அளித்தார்கள். ஆதலால் நாம் ஒருபோதும் இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம். தேவைப்படின் புதிய சட்டங்களை இயற்றியேனும் இனவாதத்தை இல்லாது ஒழிப்போம். ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டோரை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு சிலரது ஊழல்களின் அளவை பார்க்கும் போது 7 அல்லது 8 ஜென்மங்கள் சிறையில் இருக்க வேண்டியிருக்கும். 2020ஆம் ஆண்டு முதல் முதலாம் தர மாணவர்களுக்கும் 6ஆம் தர மாணவர்களுக்கும் புதிய பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்த உள்ளோம். ஜனாதிபதி நாடாளுமன்றம் ஆகியவற்றின் அதிகாரத்தை எமக்கு அளித்திருக்கின்றீர்கள். நாம் ஒரு சதமீனும் பொதுமக்களின் பணத்தை வீண்விரயம் செய்யாமல் இயங்கி வருகின்றோம். அதேபோல் உள்ளூராட்சி சபைகளுக்கும் தேசிய மக்கள் சக்தியினரை தெரிவு செய்யும் போதுதான் செம்மையான பணியை முன்னெடுத்து செல்ல முடியும். நாம் கடந்த காலங்களில் கூறியதை போல நாடாளுமன்றத்தை சுத்தப்படுத்துவதற்காக புதிதாக தெரிவு செய்தீர்கள். அது சிறந்த தெரிவாக அமைந்தது. அவ்வாறு சுத்தப்படுத்தும் போது தேங்காய் மட்டைகள் 2 அடித்துக் கொண்டு விட்டன. அடித்துக் கொண்டு வந்து விட்டன. பரவாயில்லை. எதிர்வரும் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்து எம்மை மேலும் பலப்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கை உண்டு. මේ ආයතන සියල්ල අපි තිනනවා. ඒ වගේම පහුගිය පාර්ලිමේන්තු මැතිවරණයේදී මේ කළුතර දිස්ත්‍රික්කෙන් අපිට විශාල නියෝජනයක් ලබා දුන්නා. අපේ නලින්ද ජයතිස් සහෝදරයා ඇතුළු පාර්ලිමේන්තු නියෝජනය කරන සහෝදරයන් සහෝදරවරුන් ඒ වගේම වේදිකාවේ ඉන්නවා එළඹෙන පළාත් පාලන මැතිවරණයේදී මේ බේරුවල நகர சபாව சதா கண்டாயம நாயகத்துவ தரன இலங்கை அரசாங்கம் இந்தியாவின் பக்கம் நிற்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அரசியல் ஆய்வாளர் தயான் ஜெயதிலக தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் இலங்கை பக்கசார்பாக செயற்படக்கூடாது என அரசியல் ஆய்வாளர் தயான் ஜெயதிலக தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே யுத்தம் இடம்பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்தியா நதிநீரை நிறுத்தியுள்ளமையானது கிட்டத்தட்ட போர் අරගෙන තියෙනවා 1960 අස්සම් කරපු ඉන්දු ගංගාවේ ජල இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே யுத்தம் இடம்பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்தியா நதி நீரை நிறுத்தியுள்ளமையானது கிட்டத்தட்ட போர் பிரகடனத்துக்கு சமன் என பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதலை மேற்கொண்ட நபர்கள் பாகிஸ்தான் அரசாங்கத்துடன் தொடர்புடையவர்களா என்பதை இந்தியா வெளிப்படுத்தவில்லை. இந்நிலையிலேயே மிக கடுமையான தீர்மானங்களை எடுத்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் இலங்கை அரசாங்கம் இந்தியாவின் பக்கம் நிற்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய பிரதமர் மோடியுடன் ஜனாதிபதி அனுரகுமார
திசாநாயக்க தொலைபேசியில் உரையாடியுள்ளார். அது நல்ல விடயம். இந்திய மக்களுடன் இலங்கை எப்போதும் சகோதரத்துவத்துடன் இருக்கும் என ஜனாதிபதி கூறியுள்ளார். அவ்வாறாயின் பாகிஸ்தான் மக்கள் வெறுக்கப்படுகிறார்களா? இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் காரணமாக அந்நாட்டுடன் மாத்திரம் தொடர்பை பேணுவது என்பது பூகோள ரீதியில் இலங்கைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அரசாங்கம் உணர வேண்டும். பிராந்திய ரீதியில் போர்ச்சூழல் உருவாகும் பட்சத்தில் இலங்கை நாடு பாதிப்பை எதிர்நோக்க வேண்டி வரும். அரசாங்கம் இந்த விடயத்தில் பக்கசார்பாக செயற்படக்கூடாது. පාකිස්තානය සමග බෙදා ගැනීමේ ගිවිසුම අත්හිටුවන්න. ඒ කියන්නේ අර මාවිලාරු සිද්ධියේ මහා විශාල මුද්‍රණයක්. யாழ் போதனா வைத்தியசாலை பிரதிபலிப்பாளர் சீனா ஜமுனானந்தாவின் இரட்டை புதல்வர்கள் உயர்தர பரீட்சையில் சாதனை படைத்துள்ளனர். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களில் உயிரியல் பிரிவில் யாழ் போதனா வைத்தியசாலை பிரதிபலிப்பாளர் சீனா ஜமுனானந்தாவின் இரட்டை புதல்வர்கள் சாதனை படைத்துள்ளனர். யாழ் இந்து கல்லூரி மாணவர்களான இருவரும் உயிரியலில் 3A சித்திகளை பெற்று மாவட்ட ரீதியில் முதலாம் 2ஆம் இடங்களையும் தேசிய ரீதியில் 3ஆம் 5ஆம் இடங்களையும் பெற்றுள்ளனர். ஜமுனானந்தா பிரணவன் மாவட்ட மட்டத்தில் முதலிடத்தையும் தேசிய ரீதியில் 3ஆம் இடத்தினையும் பெற்றுள்ளதுடன் யமுனானந்தா சரவணன் மாவட்ட மட்டத்தில் 2ஆம் இடத்தினையும் தேசிய ரீதியில் 5ஆம் இடத்தினையும் பெற்றுள்ளார். நான் உயிரியல் துறையில் மாவட்ட நிலையில் முதலாம் இடத்தையும் தேசிய ரீதியில் 3ஆம் இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளேன். இந்து கல்லூரி அன்னைக்கும் எனக்கு கல்வியற்ற ஆசிரியர்களுக்கும் சக நண்பர்களுக்கும் பெற்றோருக்கும் பாடசாலை அதிபர் ரட்னம் செந்தில்மாறன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் ரெட்டியர்கள், எங்களுக்கு டவுட்ஸ் வந்தால் நாங்கள் சேர்ந்து படிப்போம். மற்றது பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாம் பேப்பர்ஸ் செஞ்ச நாங்கள். மற்றது ஒவ்வொரு நாளும் டெய்லி படிக்கிற நாங்கள். மாவட்ட ரீதியில் உயிரியல் பிரிவில் 2ஆம் இடத்தையும் தேசிய ரீதியில் 5ஆம் இடத்தையும் பெற்றுள்ளேன். எனது இலக்கு ஒரு எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வைத்தியனாக எங்கள் அப்பாவைப் போல ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்பதே ஆகும். மேலும் எங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கும் அதிபர் மற்றும் பெற்றோர்களுக்கும் என் சக நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டைம் மேனேஜ்மெண்ட்டோட பேப்பர் செய்ய நீங்கள் டைமை மேனேஜ்மெண்ட் பண்ணி செய்து பார்க்கணும். சுயமாக படிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வச்சிருக்கணும். அது பிள்ளைகள் இருவரும் யாழ் மாவட்டத்தில் 1ஆவதும் 2ஆவதுமாகவும் தேசிய மட்டத்தில் 3ஆவதும் 5ஆவதாகவும் வந்துள்ளார்கள். இவர்கள் இந்த பரீட்சையும் மிகவும் சிறப்பாக செய்தார்கள். 3 பாடங்களும் 95 புள்ளிகளுக்கு மேலேயே பெற்றார்கள். அடுத்ததாக இவர்கள் திறமையாக செய்தது மற்ற பிள்ளைகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக 5 வயது மட்டும் பெரிதாக படிப்பிக்கவில்லை, கூட விளையாட்டு அதுகளில் விட்டேன். நானும் தினமும் குறைந்தது 4 மணித்தியாலங்கள் வீட்டிலிருந்து படிப்பேன். நான் படிப்பதை பார்த்து பிள்ளைகளும் புத்தகங்கள் எடுத்து படித்து கொள்வார்கள். அதாவது டெலிஃபோன் அதுகள் பெருசாக பாவிக்கிறது இல்லை. 5ஆம் வகுப்புக்கு பிறகு டிவி நிப்பாட்டினது. அவர்கள் நூல்களையும் பாடசாலை புத்தகங்களையும் படிப்பது மிகவும் தீவிரமாக இருந்ததால் இப்பேற்றை பெற்றுள்ளார்கள். யாழிந்து கல்லூரியில் 55 மாணவர்கள் 3A சித்திகளையும் 55 மாணவர்கள் 2A சித்திகளையும் 19 மாணவர்கள் 2AB சித்திகளையும் பெற்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். 2024ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையின் பெறுபவர்களுக்கு அமைய கணிதத்துறையில் வடமராட்சி ஹார்லி கல்லூரி மாணவன் தேசிய ரீதியில் 2ஆம் இடத்தை பெற்று மாவட்டத்துக்கும் பாடசாலைக்கும் பெருமை சேர்த்துள்ளார். 2024ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையின் பெறுபவர்களுக்கு அமைய கணிதத்துறையில் வடமராட்சி ஹார்லி கல்லூரி மாணவன் கந்ததாசன் தசரத் தேசிய ரீதியில் 2ஆம் இடத்தையும் மாவட்ட ரீதியில் முதல் நிலையையும் பெற்று மாவட்டத்திற்கும் பாடசாலைக்கும் பெருமை சேர்த்துள்ளார். நான் ஹார்லி கல்லூரியில் கல்வி கற்றேன். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற காப்போத்த உயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் தோற்றி 3A சித்தியை பெற்றதுடன் மாவட்ட நிலையில் 1ஆவது இடத்தையும் அகில இலங்கை ரீதியில் 2ஆவது இடத்தையும் பெற்றுக்கொண்டேன். நான் எனது ஆரம்ப கல்வியை நெல்லியடி மேமிதாக்கா பாடசாலையிலும் எனது இடைநிலை கல்வியை ஹார்லி கல்லூரியிலும் கல்வி கற்றேன். நான் இந்த பெறுபவர்களை பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த எனது பெற்றோர், எனது சகோதரன், எனக்கு கற்பித்த அனைத்து ஆசிரியர்கள், எனது சக நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
எதிர்காலத்தில் நான் செயற்கை நுண்ணறிவுத் துறையில் பொறியியலாளராகி நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வேன். கிளாஸுகளுக்கு ஒழுங்காக போய் கிளாஸில் வர டவுட்ஸை அங்கேயே கிளியர் பண்ணி அந்நாட்டையும் கேட்டு டவுட்ஸை கிளியர் பண்ணி கொள்கிறேன். நான் எனது மகன் தேசிய மட்டத்தில் 2ஆம் இடத்தையும் மாவட்ட மட்டத்தில் 1ஆம் இடத்தையும் பெற உதவிய அவருடைய ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் அவர் சேர்ந்து கற்ற சகபாடிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். படிப்படியாக தனது கடின முயற்சி, விடாமுயற்சி, கடின உழைப்போடு விடாமுயற்சியாக தன்னுடைய இந்த கல்வி செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வந்தார். அவர் சுயமாகவே தன்னுடைய கற்றல் அடைவுகளை உயர்த்துவதற்காக மிகுந்த பிரயத்தனத்துடன் செயற்பாடுகளை மேற்கொண்டு வந்தார். தினந்தோறும் பாடசாலையில் நடக்கின்ற கற்றல்கள், அதன் பின்னர் வகுப்பிலேயே கற்பிக்கின்ற விடயங்களை அன்றாடம் வீட்டிலே வந்து பயிற்சிகளை செய்து பார்த்து கொள்வார். அதைவிட ஒரு ஒத்திசைவான செயற்பாடுகள், நாங்கள் எல்லோருமே மியூச்சுவலாக ஒருவர் புரிந்துணர்வுடன் எவ்விதமான கட்டுப்பாடுகளும் இறுக்கங்களும் அல்லது ஒரு வற்புறுத்தல்களும் இன்றியே அவர் தன்னுடைய இந்த கற்றல் செயற்பாடுகளிலே செயற்பட்டு வந்தார். நடந்து முடிந்த காப்போத்த உயர்தர பரீட்சையில் தேசிய மட்டத்தில் 2ஆம் இடத்தையும் மாவட்ட மட்டத்தில் 1ஆம் இடத்தையும் பெற்றதை விட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு படி கிளாஸுக்கு போன்னு சொன்னதே இல்லை. அவர் தானாகவே அந்த தன் கற்றல் செயற்பாடுகளை சிறந்த முறையில் செயற்படுத்தி கொண்டு வந்தவர். இந்த 3A எடுத்து உண்மையில் ஒரு இந்த தேசிய மட்டத்தில் 2ஆவதாக வந்தது உண்மையிலே ஒரு சந்தோஷம். அது அவர் அந்த நிலைக்கு வாரதுக்கு அவர்கிட்ட பள்ளி கல்லூரியில் கற்பித்த ஆசிரியர்கள், ஆரம்ப கல்வியில் கற்பித்த ஆசிரியர்கள், எதிர்காலத்தில் சிறந்த ஒரு பொறியியலாளராக வந்து நமது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சேவை செய்வார் என்ற கூறிக்கொண்டு அவர் எதிர்காலத்தில் நல்ல ஒரு சிறந்த ஒரு பொறியியலாளராக வருவார் என்று நம்புகின்றேன். குறித்த பாடசாலையில் கணித பிரிவில் 21 மாணவர்கள் 3 ஏசித்திகளையும், உயிரியல் பிரிவில் 5 மாணவர்கள் 3 ஏசித்திகளையும், வணிக பிரிவில் 1 மாணவன் 3 ஏசித்தியையும், கலைப்பிரிவில் 1 மாணவன் 3 ஏசித்தியையும் பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளனர். உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் கலைப்பிரிவில் மன்னார் சித்தி விநாயகர் இந்து தேசிய பாடசாலை மாணவி ஜெயந்தன் பவதாரணி முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். அதில் கலைப்பிரிவில் மன்னார் கல்வி வலயத்தை சேர்ந்த மன்னார் சித்தி விநாயகர் இந்து தேசிய பாடசாலை மாணவி ஜெயந்தன் பவதாரணி 3 ஏசித்திகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் முதலிடத்தையும், தேசிய ரீதியில் 84வது இடத்தையும் பெற்று சாதனை படைத்து மன்னார் மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்துள்ளார். வெளியாகியுள்ள உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் கலைப்பிரிவில் வவுனியா முஸ்லிம் மகா வித்தியாலய மாணவி முகமது பைசல் பாத்திமா அஸ்ரா கலைப்பிரிவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். கலைப்பிரிவில் வவுனியா தெற்கு கல்வி வலயத்தை சேர்ந்த முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்ற முகமது பைசல் பாத்திமா அஸ்ரா என்ற மாணவி தமிழ், அரசியல், பொருளியல் ஆகிய பாடங்களில் சித்திகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் 1ஆம் இடத்தையும், தேசிய ரீதியில் 94வது இடத்தையும் பெற்றுள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் கணித பிரிவில் வவுனியா கனகராயன்குளம் மகா வித்தியாலய மாணவன் குகதாசன் தனோயன் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். 2024ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று வெளியாகினர். அதில் கணித பிரிவில் வவுனியா வடக்கு கல்வி வலயத்தை சேர்ந்த கனகராயன்குளம் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்ற குகதாசன் தனோயன் என்ற மாணவன் 3 பாடங்களில் சித்திகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் 1ஆம் இடத்தையும், தேசிய ரீதியில் 144வது இடத்தையும் பெற்றுள்ளார். குறித்த பாடசாலையின் வரலாற்றில் மாணவன் ஒருவன் 1ஆம் இடம் பெறுவது இதுவே முதன்முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உயிரியல் பிரிவில் முதல் 3 இடங்களையும் பெற்ற முள்ளியவளை வித்தியானந்தா கல்லூரி மாணவர்களை வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தூணா ரவிகரன் நேரில் சென்று வாழ்த்தியுள்ளார். உயிரியல் பிரிவில் முதலிடம் பெற்ற மாணவி விக்னேஸ்வரன் நர்த்திகா, 2ஆம் இடத்தை பெற்ற மாணவி சிவபாதம் மதுவலி, 3ஆம் இடத்தை பெற்ற மாணவி கிருபாகரன் அர்ஷயா ஆகியோருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நேரில் சென்று தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். இம்முறை பல்கலைக்கழகத்துக்கு தெரிவானோரின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க உயர்வு காணப்படுவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார்.
கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சை முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவானோரின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க உயர்வு காணப்படுவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இலங்கை பரீட்சைகள் திணைக்கள கேட்பர் கூடத்தில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். මේ විශ්වවිද්‍යාලවල සුසුකම් ලැබුවන්ගේ ප්‍රතිශතය මේ පළාත් වශයෙන් අපි සංසන්දනාත්මකව සලකා බැලුවොත් මේ අගයට වඩා ඉහළ අගයක් පෙන්වුම් කරන கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டன. அதன் அடிப்படையில் 1,77,588 பேர் பல்கலைக்கழக தெரிவுக்கான அடிப்படை தகுதியை பெற்றுக் கொண்டுள்ளனர். அது 64.73%. பெறுபவர்களின் அடிப்படையில் கடந்த காலத்துடன் ஒப்பிடுகையில் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவானோரின் எண்ணிக்கையில் உயர்வு காணப்படுகின்றது. இதனை நல்லதொரு நிலைமையாக கருத முடியும். மேலும் சதவீதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 69.10% பெண்களும் 57.91% ஆண்களும் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகியுள்ளனர். இதேவேளை 456 பரீட்சார்த்திகளின் பெறுபவர்கள் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பல்வேறு காரணங்களுக்காக அவை இடைநிறுத்தப்பட்டுள்ளன. முழுமையான விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் அந்த பெறுபவர்களை வெளியிடுவதா இல்லையா என்பதை தீர்மானிப்போம். மேலும் இணையதளம் வாயிலாக பரீட்சை பெறுபவர்களின் பிரதிகளை பெற்றுக்கொள்ள முடியும். துரித சேவையின் அடிப்படையில் 2 நாட்களில் தபாலில் அவை உரிய விலாசத்துக்கு அனுப்பி வைக்கப்படும். மிக விரைவாக பிரதிகள் தேவைப்படும் பட்சத்தில் ஒரு நாள் சேவையினூடாக அவற்றை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன் பிரகாரம் நாளைய தினம் காலை 9 மணி முதல் அந்த சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் விசாரணை நடாத்துவதற்காக போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தினால் பதவி இடைநிறுத்தப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் விசாரணை நடாத்துவதற்காக போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் போலீஸ் ஊடக பிரிவு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பில் ஆராய்வதற்காக நாடாளுமன்றத்தினால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் நோக்கில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர் உள்ளிட்ட அதிகாரிகள் 3 பதில் போலீஸ் மா அதிபர் நியமித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நியமிக்கப்பட்ட விசேட குழுவுக்கு ஒத்துழைப்பு வழங்க போலீஸ் விசாரணை குழுவை பரிந்துரைக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபருக்கு கடந்த 25ஆம் தேதி அறிவுறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா வடக்கில் கடும் வேகத்தில் குடியேற்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷை அப்படியே தான் இருக்கின்றது எனவும் அதனை நாட்டுக்கும் உலகுக்கும் சொல்வதற்கு இந்த தேர்தலை தமிழ் மக்கள் பயன்படுத்த வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியா புளியங்குளத்தில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். 50ஆம் ஆண்டுகளிலே இருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்கள் ஒரே நிலைப்பாட்டோடு இருக்கிறார்கள். ஒற்றையாட்சியை நாங்கள் ஏற்க மாட்டோம், முறையான அதிகார பகிர்வு வேண்டும் என்று மக்கள் வாக்களிக்கிறோம், தொடர்ச்சியாக வாக்களிக்கிறோம். இடையிலே ஒரு காலத்திலே அப்படி முடியாவிட்டால் தனி நாடாக எங்களை போக விடுங்கள் என்று கூட மக்கள் ஆணை கிடைத்தது. ஆகவே சமஷ்டிக்கு குறைவான எந்த தீர்வையும் தமிழ் மக்கள் எந்த காலத்திலேயும் வடக்கு கிழக்கிலே கொடுத்தது கிடையாது. தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி தெலவாக்கலையில் கூறிய போதும் இன்னும் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். ஹட்டன் எபோட்ஸ்லி தோட்ட பகுதியில் இன்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்னால இதை நீங்க 3ஆ பிரிச்சு பாருங்க. தேர்தலுக்கு முன்னால தோழர் என்ன சொன்னார்? தேர்தலுக்கு முன்னால் தோழர் சொன்னார், உங்கள் எல்லாருக்கும் 2138 ரூபா சம்பளத்தை கட்டாயம் வழங்குவார். தேர்தலுக்கு அப்புறம் தோழர் என்ன சொன்னார்? 1700 ரூபா சம்பளத்தை கட்டாயம் வாங்குவோம். இப்போ என்ன சொன்னார்? தலவாக்கலையில் தோழர் சொல்கிறார், தலவாக்கலையில் நாங்கள் முயற்சி செய்கிறோம். இதிலே உங்களுக்கு தெரிய வேணாம், நான் உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு கொடுக்குறேன்னு சொல்லும்போது பெருந்தோட்ட நிறுவனத்தோடு அதிகமான அளவு சண்டை போட்டோம், இல்லைன்னு சொல்லு, பெரிய அழுத்தம், கொழும்புலையும் போராட்டம் செஞ்சோம். காரணம் பெருந்தோட்ட நிறுவனங்கள் சொன்னாங்க 1 ரூபா அதிகரித்து கொடுக்க மாட்டோம். ஆனால் 350 ரூபா அதிகரித்து கொடுத்துருக்கோம்.
வடக்கில் அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய கட்சியில் இருந்து விடுவதற்கு காரணம் தமிழரசு கட்சி என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரித்து பவனியா பூந்தோட்டத்தில் இடம்பெற்ற பிரசார கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். இவ்வளவு காலமும் நீங்கள் செலுத்திய வரி இப்ப ரெட்டிப்பு 3 மடங்காக அதிகரிக்கப்பட்டிருக்கு. இந்த வரியை எவ்வளவு தூரம் அதை குறைக்கலாம் என்ற தொடர்பாக 6ஆம் தேதி இந்த தேர்தல் முடிய புதிய நகரசபையின் கவுன்சில் கூடி அவையில் ஒரு தீர்மானத்தை மக்களுக்கு சுமை இல்லாத அளவுக்கு இந்த வரியை எவ்வளவு குறைக்கலாம்ன்றத புதிய கவுன்சில் கூடி தீர்மானித்து இந்த வரியை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறதுக்கு இந்த புதிய சபை தீர்மானிக்கும். சம்பூரில் அனல் மின் நிலையம் கைவிடப்பட்டு சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்படுகின்றமை வெற்றிகரமான ஒரு செயற்திட்டம் என வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் சம்பூரில் இன்று காலை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே பிரதி அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். அதாவது அனல் மின் நிலையம் என்று சொல்லப்படுற விடயம் கைவிடப்பட்டு அதுக்கு பிறகு எரிவாயு மின் நிலையம் ஒன்றும் முன்மொழியப்பட்டு அந்த விடயமும் கைவிடப்பட்டு இப்பொழுது நாங்கள் சோலார் மின் உற்பத்தி நிலையம் என்று சொல்ற விடயத்தில் நாங்கள் நிற்கிறோம். இதை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் பொதுவாக ஒரு அரசாங்கத்திற்கும் இன்னொரு அரசாங்கத்திற்கும் இடையிலான ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் அந்த ஒப்பந்தங்கள் ஒரே தலைமையிலே அந்த ஒப்பந்தத்தை ஒட்டுமொத்தமாக மாற்ற முடியாது. ஆகவே நாங்கள் செய்யக்கூடிய அதி உயரிய அந்த மாற்றங்களை நாங்கள் செய்து இன்னைக்கு சுற்றுச்சூழலுக்கு பெருமளவில் பாதிப்பு இல்லாத சுற்றுச்சூழலுக்கு இன்னைக்கு பாதிப்பு இல்லாத அளவில் ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நான் நினைக்கிறேன் எங்களுக்கு கிடைத்த ஒரு பாரிய வெற்றி. அரசியல் ரீதியாக தமிழ் மக்களின் உரிமைக்காக போராடுவது இலங்கை தமிழரசு கட்சி என தெரிவித்த வேலி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தூணா ரவிகரன் அரசியல் ரீதியாக தற்போது தமிழர்களுக்குரிய ஒரே ஒரு அடையாளமாக இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரமே காணப்படுகின்றது என தெரிவித்தார். முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேசத்தில் இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளூர் அதிகார சபை தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் இவ்வாறு தெரிவித்தார். நீங்கள் தான் உங்களுடைய இடத்தை ஆள வேண்டும். நாடு யாருடனும் இருக்கட்டும், நம்மூர் நம்மோட இருக்கட்டும். நான் அதிலேயும் ஒன்றை சொல்லுவேன், வடக்கு கிழக்குன்றது எங்களோடான் இருக்கணும், அதே நேரம் நம்மூர் நம்மோட இருக்கணும். மற்றாக்கள் ஓடணும். அடுத்த முறை மற்ற கட்சிகளில் கேட்கிறாக்கள் இங்கே எல்லாம் போய் வாலாட்டிலாண்டு ஓட வேணும். அந்த அளவுக்கு நாங்கள் இப்போ போய் வடக்கு கிழக்க தாண்டி கேட்குறோமா? வாக்கு இல்லையே, வடக்கு கிழக்கெல்லாம் கேட்குறோம். எங்களுடைய பூர்வீக தமிழர் தாயகம் என்ற இதில் தான் நாங்கள் கேட்குறோம். இந்த இடத்துல நாங்கள் உங்கள்கிட்ட தான் கேட்குறோம். கண்டியில் தலதா மாளிகை புனித கண்காட்சியை முன்னிட்டு மூடப்பட்ட பாடசாலைகள் நாளை திறக்கப்படுகின்றன. கண்டியில் இடம்பெற்ற தலதா மாளிகை புனித கண்காட்சியை முன்னிட்டு மூடப்பட்ட பாடசாலைகளை திறப்பது குறித்து மத்திய மாகாண பிரதான செயலாளர் அலுவலகம் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன் பிரகாரம் கண்டியில் போக்குவரத்து பிரச்சினை காரணமாக விடுமுறை வழங்கப்பட்ட 24 பாடசாலைகள் நாளைய தினம் மீள ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களுக்கு வசதிகளை பெற்றுக் கொடுக்கும் பொருட்டு பாதுகாப்பு படையினர் தங்குவதற்காக விடுமுறை வழங்கப்பட்டிருந்த 37 பாடசாலைகள் நாளை மறுதினம் மீள ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மத்திய மாகாண ஆளுநரின் அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளதாக மாகாண பிரதான செயலாளர் GMMA பிரேமசிங்க வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு மருத்துவ பதவிகளுக்கான போட்டித் தேர்வு கொழும்பில் இடம்பெற்றது. மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் மற்றும் இயன்முறை மருத்துவ பதவி ஆகியவற்றுக்கு பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டித் தேர்வு இன்று நடைபெற்றது. கடும் மழைக்கு மத்தியிலும் ஏராளமானோர் தேர்வுக்காக வருகை தந்திருந்தனர். கொழும்பு தாதியர் கல்லூரி, கந்தானை தாதியர் கல்லூரி, கொழும்பு முதுகலை தாதியர் கல்லூரி மற்றும் ஹாசல் தெரு மகளிர் மருத்துவமனை ஆகிய 4 தேர்வு மையங்களில் நடைபெற்ற இந்த போட்டித் தேர்வுக்கு 600க்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருந்தனர். இந்த போட்டித் தேர்வில் தகுதி பெறும் விண்ணப்பதாரர்களை மே மாத இறுதிக்குள் வேலைவாய்ப்பு மற்றும் மேற்படிப்புக்கு ஆட்சேர்ப்பு செய்ய சுகாதார அமைச்சு திட்டமிட்டுள்ளது. இதேவேளை இன்றைய போட்டித் தேர்வு முடிவுகள் அடுத்த 2 வாரங்களுக்குள் வெளியிட எதிர்பார்ப்பதாக அமைச்சு தெரிவித்துள்ளது.
மட்டக்களப்பு காத்தான்குடி அல் அக்ஸா வீதி புனரமைப்பு பணிகள் தொடர்பில் நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் அமைச்சின் செயலாளர் ஆய்வு செய்தார். மட்டக்களப்பு புதிய காத்தான்குடியில் 107 மில்லியன் ரூபாய் நிதியில் நிர்மாணிக்கப்படவுள்ள அல் அக்ஸா வீதியை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பிரேரா இன்று பார்வையிட்டார். மக்களின் நீண்ட நாள் தேவையாக காணப்படும் இந்த வீதியை காப்பேட் வீதியாக நிர்மாணிப்பதற்காக அரசாங்கம் உலக வங்கி ஊடாக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. வீதி நிர்மாண வேலைகளை துரிதப்படுத்தும் பொருட்டு அமைச்சின் செயலாளர் வீதியை பார்வையிட்டதுடன் உரிய அதிகாரிகளுடனும் கலந்துரையாடினார். இதன்போது கிழக்கு மாகாண ஆளுநரின் இணைப்பாளர் அப்துல் ஹா மற்றும் அமைச்சின் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். அமரர் ஜீவம் ஜோசப் அவர்களின் நினைவாக கிழக்கு மாகாண பண்பாட்டல்வர்கள் திணைக்களம் நடத்திய அமரர் ஜீவம் ஜோசப் ஞாபகார்த்த நினைவு பேருரை மட்டக்களப்பில் நடைபெற்றது. இலங்கையின் புகழ்பெற்ற கலைஞரான அமரர் ஜீவம் ஜோசப் நினைவாக கிழக்கு மாகாண பண்பாட்டல்வர்கள் திணைக்களம் நடத்திய அமரர் ஜீவம் ஜோசப் ஞாபகார்த்த நினைவு பேருரை தொடர் 8 இன்று மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக கேட்போர் மண்டபத்தில் இடம்பெற்றது. மண்முனை வடக்கு பிரதேச செயலக டோபா மண்டபத்தில் இடம்பெற்றது. பண்பாட்டல்வர்கள் திணைக்கள பணிப்பாளர் சரவணமுத்து நவநீதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளர் என் தனஞ்சயன் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்தார். பேருரையாளரை பற்றிய அறிமுக உரையினை பண்பாட்டல்வர்கள் திணைக்கள பணிப்பாளர் சரவணமுத்து நவநீதனும் நினைவு பேருரையினை கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபுலானந்தா அழகிய கேக்குகள் நிர்வாக பணிப்பாளர் பேராசிரியை பாரதி புளோரன்ஸ் ஹெனடியும் நிகழ்த்தினர். நிகழ்வில் ஜீவம் ஜோசப் எழுதி இசையமைத்து பாடிய மீன் மகள் பாடுகின்றாள் பாடல் பாடப்பட்டமை விசேட அம்சமாகும். நுவரெலியா நானு ஓயாவில் நடைபெற்ற பொன்னர் சங்கர் நாடகத்தில் 60 அடி உயர கம்ப மரத்தில் ஏறியவர் தவறி வீழ்ந்து உயிரிழந்துள்ளார். நானு ஓயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நானு ஓயா கிளாஸ் தோட்டத்தில் தமிழர் வரலாற்றை கூறும் பொன்னர் சங்கர் நாடகத்தில் இன்று அதிகாலை 60 அடி உயரம் கொண்ட கம்ப மரத்தில் ஏறும்போது தவறி வீழ்ந்தவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு உயிரிழந்தவர் நானூயா கிளேசா தோட்டத்தை சேர்ந்த 61 வயதான முருகன் சதாசிவம் எனவும் இவர் பொன்னர் சங்கர் கூத்து நாடகத்தில் பெரிய அண்ணன் என்ற கதாபாத்திரத்தில் வேடமிட்டவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல குறித்த பொன்னர் சங்கர் வரலாற்று நாடக நிகழ்ச்சி நேற்றிரவு ஆரம்பிக்கப்பட்டு இன்று காலை வரை இடம்பெற இருந்த நிலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நானூயா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு வெள்ளம்பட்டியில் பெரும் தொகை போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு வெள்ளம்பட்டியில் பாரிய தொகை போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு இன்று தெரிவித்துள்ளது. வெள்ளம்பட்டி கொட்டிக்காவத்தையில் போலீசார் நேற்று மாலை நடத்திய விசேட சோதனை நடவடிக்கையின் போது 13 கிலோ 372 கிராம் ஹெரோயினும் 3 கிலோ 580 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டன. மாலப்பை போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் பின்னரே சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கடவலை கொரத்தொட்டா பகுதியை சேர்ந்த 27 வயதான சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பில் வேலம்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். திருகோணமலை சம்பூரில் காரில் வந்து ஆடு திருடிய சந்தேகத்தில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள கணேசபுரம் பகுதியில் ஆடொன்றை திருடிய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அதற்காக பயன்படுத்தப்பட்ட வாடகை காரையும் சம்பூர் போலீசார் மீட்டுள்ளனர். மோதூர் பொழுதுபோக்கு பூங்காவுக்கு அருகில் வைத்து நேற்று சனிக்கிழமை இரவு சந்தேக நபர்களை வாடகை காருடன் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட உள்ளனர். சம்பூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமானாறு சந்நிதியன் ஆச்சிரமத்தால் வவுனியாவில் அறநெறி பாடசாலைக்காக புதிய கட்டடம் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமானாறு சந்நிதியன் ஆச்சிரமத்தால் வவுனியா பெருமனாங்குளம் வடகாடு ஸ்ரீ முத்துமாரியம்மன் அறநெறி பாடசாலைக்காக 19,50,000 ரூபாய் செலவில் புதிய கட்டடம் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கட்டட கையளிப்பு நிகழ்வு பிரமாணங்குளம் அறநெறி பாடசாலை ஆசிரியை தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது விருந்தினர்கள் வீதியிலிருந்து மலர் மாலை அணிவிக்கப்பட்டு விழா மண்டபம் வரை அழைத்து செல்லப்பட்டு அங்கு மங்கள சுடர்கள் ஏற்றப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகின. தொடர்ந்து சென்னிதியான் ஆச்சிரம முதல்வர் சாதனை தமிழன் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகளால் அறநெறி கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டதுடன் கல்வெட்டும் திரை நீக்கம் செய்து வைக்கப்பட்டது. கருத்துரைகள் வழங்கப்பட்டதுடன் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இதேவேளை பெரிய தம்பனை ஸ்ரீ வரசத்தி விநாயகர் ஆலய அறநெறி மாணவர்களுக்கான சீருடை துணிகளும் சென்னிதியான் ஆச்சிரமத்தால் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் வங்கல செட்டிக்குளம் பிரதேச இந்து கலாசார உத்தியோகத்தர் சிவகஜன், செட்டிக்குளம் பிரதேச செயலக உத்தியோகத்தர் சுஜேந்திரன், கிராம சேவையாளர் சோபனா, சன்னதியன் ஆச்சிரம தொண்டர்கள், வங்கல செட்டிக்குளம் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், கிராம அபிவிருத்தி சங்க நிர்வாகிகள், வடகாடு ஸ்ரீ முத்துமாரியம்மன் அறநெறி பாடசாலை மாணவர்கள், கிராம மக்கள், பெற்றோர் என பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் மாமுனையில் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி லயன்ஸ் கழகத்தின் ஏற்பாட்டில் மாமுனை அரசினர் தமிழ் கலவன் பாடசாலைக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. நெல்லியடி வட்டார லயன்ஸ் கழக தலைவர் கானா ஜோகேந்திரன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. லயன்ஸ் கழக வடமராட்சி கிழக்கு பிராந்திய தலைவர் வேனா தவச்செல்வன் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார். இதன்போது மாமுனை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் மாமுனை பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு அமிர்தகளியில் சித்திரை கலை கலாசார பண்பாட்டு விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. தமிழ் சிங்கள புது வருடத்தை முன்னிட்டு பாரம்பரிய கலை கலாசார பண்பாட்டு விளையாட்டு நிகழ்வுகள் மட்டக்களப்பு அமிர்தகளி கண்ணகம்மன் ஆலய முன்றலில் நடைபெற்றது. அமிர்தகளி இளைஞர் கழகம், அமிர்தகளி கிராம பொதுமக்கள் இணைந்து அமிர்தகளி இளைஞர் கழக தலைவர் ஜீவராஜ் மிதுர்ஷன் தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. அமிர்தகளி ஸ்ரீ சித்தி விநாயகர் வித்தியாலய மாணவர்களின் பேண்ட் வாத்திய இசையுடன் அதிதிகள் அழைத்து பெறப்பட்டு தேசிய கொடி, கழக கொடி மற்றும் தேசிய இளைஞர் சேவை மன்ற சம்மேளன கொடி என்பன ஏற்றப்பட்டு விளையாட்டு நிகழ்வுகள் ஆரம்பமானது. ஆன்மீக அதிதிகளாக மட்டக்களப்பு அமிர்தகளி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ பூரானந்த சுதாகர குருக்கள் மற்றும் அமிர்தகளி மெதடிச திருச்சபை ஆலய குரு அர்ப்பணி டீனா சுயதாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். சிறப்பு அதிதிகளாக அமிர்தகளி கிராம சேவை உத்தியோகத்தர் விமலஸ்ரீ, அமிர்தகளி ஸ்ரீ சித்தி விநாயகர் மகா வித்தியாலய அதிபர் வீணா முருகதாஸ், ஓய்வு நிலை கோட்டக்கல்வி பணிப்பாளர் ஏனா சுகுமார், தேசிய இளைஞர் சேவை மன்ற மாவட்ட உதவி பணிப்பாளர் நிஷாந்தி அருண்மொழி, தேசிய இளைஞர் சேவை மன்ற மாவட்ட உத்தியோகத்தர் ஏனா தாசீலன் மற்றும் கழக சிரேஷ்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் பாரம்பரிய கலை கலாசார பண்பாட்டு விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் விளையாட்டு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகளும் வழங்கப்பட்டன. கழக சிரேஷ்ட உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.